ஏன்னா இன்னைக்கு வந்து படத்தினுடைய செலவு, படத்தினுடைய வெற்றி எல்லாம் தீர்மானிக்கிறது டைரக்டர், ஹீரோ தான். ஆமாம். தயாரிப்பாளருக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. கரெக்ட். அப்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் ரிஸ்க் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா தான் இனிமேல் ப்ரொடக்ஷன் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் எனக்கு 20 கோடி கொடுங்க சம்பளம், 30 கோடி கொடுங்க, 50 கோடி கொடுங்க அப்படின்னு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது தேராது. யாரும் படம் எடுக்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிறைய ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுமே சும்மா தான் இருக்காங்க. இப்போ ஷூட்டிங்லாம் கிடையாது. இது உண்மையான நிலவரம் தான். இப்போ நீங்கள் சூர்யா ஃபேமிலியில் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க ஃபேமிலியில் அவங்க படம் எடுத்துக்கிறாங்க. 2Dயில் ஒரு படம் எடுக்கிறாரு, எஸ்ஆர் பிரபு படம் எடுக்கிறாரு, இந்த பக்கம் ஞான வேல்ராஜா படம் எடுக்கிறாரு. அவங்களுக்குள்ள அது என்ன கணக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ 2Dயில் சம்பளம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொந்த கம்பெனி. ஆமாம். எஸ்ஆர் பிரபு கம்பெனி அவங்க சொந்த கம்பெனி மாதிரி தான். எல்லாம் அண்ணன் தம்பிங்க. அதே மாதிரி ஞான வேல்ராஜாவும் அவங்களுடைய கசினாக போச்சு. அவங்க வெளியில் வந்து போகிறதே இல்லை. என்ன சம்பளங்கிறது யாருக்கு தெரியாது. அந்த பெரிய ஹீரோ 2 பேர் இருந்தாலும் ஒருத்தர் இன்னைக்கு வேணான்னு போயிட்டார், அரசியலுக்கு போயிட்டார். இல்லை, இன்னொருத்தருக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் இருந்தால் போதும். அவர் வந்து யாராவது ஒருத்தர் வர்றாங்க, படம் பண்ணுறாங்க. அதுலேயுமே இப்போ இந்த படத்தை பொறுத்தவரை நான் வந்து உண்மையான நிலவரம் எனக்கு தெரியாது இல்லையா. குட் பேட் அக்லை பொறுத்தவரை ப்ரொடியூசருக்கு லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி பேசிக்கிறாங்க. அது ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகலன்னு ப்ரொடியூசர் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இல்லையா. நமக்கெல்லாம் கணக்கு தெரியாது. எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காரு, என்ன காஸ்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியாது. விடாமுயற்சி பற்றி நல்லாவே தெரியும், கண்டிப்பாக லாஸ் தான் அது. ஸோ இந்த பெரிய டாப் ஹீரோ 2 பேரும் இந்த மேலே தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா கமலஹாசன் எடுத்துட்டிங்கன்னா அவருடைய சொந்த கம்பெனிலாம் படம் பண்ணுறாரு. ஆமாம், பண்ணுறாரு. இல்லை ஜாயின்ட் ப்ரொடக்ஷனாக பண்ணிக்கிறாரு. மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா படம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ப்ரொடியூசரே கிடையாது.